கண்ணும் விட்டு திருடு விடுவார்கள். ஆனால் உங்கள் பொக்கிஷங்களை எல்லாம் எங்க சேர்த்து வைக்கணுமா? பரலோகத்துல சேர்த்து வைக்கணுமா? அதைத்தான் வேதம் அழகாய் நமக்கு கற்றுத் தருகிறது. இன்றைக்கு நம்முடைய செல்வம் எல்லாம் எங்கே சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது? ஒருவேளை நீங்களும் நான் இந்த பூமியில சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வருகின்ற நன்மைகளை நிறைவாய் பெற்றவர்களாய் வாழ அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறாரே. எத்தனை மேன்மைகள், எத்தனை நன்மைகள்! ஒருவேளை நீங்களும் நானும் உலகத்திற்காய் வாழ்வதற்காக அல்ல, அந்த நித்திய ராஜ்யத்திற்காய் வாழும்படியாய், ஆன்மாக்களுக்காய் செலவழிக்கும்படியாய் வேதம் கற்றுத் தருகிறபடி ஆன்மாக்களுக்காய், ஆத்துமாக்களுக்காய் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று சொன்ன அப்போஸ்தலருடைய வார்த்தையின்படியாய் நீங்களும் நானும் ஆத்துமாக்கள் ஆண்டவருடைய அன்புக்கு நேராய் அழைக்கப்பட்டு வருவதற்கு, கிறிஸ்துவின் மந்தையில் திரளான ஆத்துமாக்கள் சேர்க்கப்படுவதற்கு நம்முடைய ஆஸ்தியும் நம்முடைய பொன்னும் பொருளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்துகளும் கிருபையும் பயன்படும் என்று சொன்னால் நீங்கள் நானும் அந்த பரலோகத்துல செல்வத்தை சேர்க்கிறவர்களாய் மாறுவோம். ஆகவே தொடர்ந்து நாம் ஆத்துமாக்களுக்காக அதிக பிரயாசத்துடன் செலவிடுவோம். நம்மால் இயன்ற மட்டும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காய் நம்மையே அர்ப்பணித்து செயல்படுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கிற அன்பு